அனைவருக்கும் காலை வணக்கம். சென்ற வகுப்பில் நம்ம வாழ்வியல் இலக்கிய நூலாக கருதப்படும் திருக்குறளை பற்றி பார்த்தோம். அதில் 10 குறள்கள் இதுவும் நம்ம சென்ற வகுப்பில் பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு முறை நம்ம அதாவது திருப்புதல் செய்துட்டு அது பிறகு இன்றைக்கி வேறு டாப்பிக்கு தலைப்பு நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நேற்று என்னென்னலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்ட்டு பார்த்தோம். திருக்குறள் எந்த நூல்களில் ஒன்றாக கருதப்படுகிறது? 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இது 133 அதிகாரங்களையும் 1330 குறட்பாக்களையும் உடையது திருக்குறள். அந்த திருக்குறள் ஒவ்வொரு அதாவது இயலுக்கும் 9 இயல்களை உடையது. என்னென்னலாம் அப்படின்ட்டு பார்த்தா, அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்றும் முப்பால்களை உடையது. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என முப்பால்களை உடையது. இக்குறளில் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த நூலாகும். இக்குறள் என்னது? பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு சிறந்த நூலாக கருதப்படுகிறது. அறத்துப்பாலில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் உடையது அப்படின்னா 38 அதிகாரங்கள் உடையது. அறத்துப்பால் எத்தனை அதிகாரங்களுடையது? 38 அதிகாரங்களுடையது. பொருட்பால் மொத்தம் எத்தனைனா 70. இன்பத்துப்பால் எத்தனைனா 25. இன்பத்துப்பால் எத்தனை? 25. அப்போது மொத்தம் எத்தனை அதாவது அதிகாரங்களுடையது? 133 அதிகாரங்களுடையது. 1330 குறட்பாக்களை உடையது. அதில் ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் என்னென்னலாம் அறத்துப்பாலில் அதாவது எத்தனை இயல்கள் உடையது அப்படின்னா 4 இயல்களை உடையது. அறத்துப்பாலில் எத்தனை இயல்களை உடையதுன்னா 4 இயல்கள். பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். பாயிரவியல், இல்லறவியல், துறவியல், ஊழியல் என்னும் 4 இயல்களை கொண்டது. அப்போது பொருட்பால் எத்தனை இயல்களை உடையது அப்படின்னா அதாவது அரசியல், அமைச்சியல், அதாவது ஊழியல், அரசியல், அமைச்சியல், ஒழிபியல். அரசியல், அமைச்சியல், ஒழிபியல் என்னும் 3 அதிகாரங்களையும் கொண்டது. இன்பத்துப்பால் களவியல், கற்பியல் என்னும் 2 இயல்களை உடையது. மொத்தம் 9 இயல்களை கொண்டது அப்படின்ட்டு நம்ம சென்ற வகுப்பில் பார்த்துருக்கோம். அதில் அதாவது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒழுக்கமுடைமை முதல்ல பார்த்தோம். ஒழுக்கமுடைமை அதிகாரத்தில் பார்த்தோம். ஒழுக்கமுடையவர் தான் என்னது? எல்லாத்தை விட சிறந்தது ஒழுக்கம்தான், அதை விட வேளானது எறும் கிடையாது அப்படின்ட்டு முதல்ல ஒரு திருக்குறளில் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒழுக்கம் எல்லாருக்கும் சிறப்பை தரும், அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலானதாக பேணி காக்க வேண்டும், உயிரை விட மேலானதாக கருதப்படும் அப்படின்னு சொல்லணும். எதை காப்பாற்ற வேண்டும்? ஒழுக்கத்தை காப்பாற்ற வேண்டும். ஒழுக்கத்தின் எய்துவார் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவார் எய்தா பழி அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது குறள். ஒழுக்கமாக வாழும் எல்லோரும் மேன்மை அடைவார்கள். ஒழுக்கமாக வாழும் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க? மேன்மை அடைவார்கள். ஒழுக்கம் இல்லாதவர்கள் அடையக்கூடாத பழியை அடைவார்கள் என்று சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து பாரு, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதர் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்தோடு ஒத்து வாழா கல்லாதவர் பல நூல்களை கற்றவராயினும் அறிவு இல்லாதவரே என கருதுவர். சரியா? பல நூல்களை கற்றவர், சரியா, உலகத்தோடு ஒத்து வாழாதவர்கள் அறிவிருந்தும் கல்லாதவராகவே கருதப்படுவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பாரு, எப்பொருள் எத்தென்மதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவே. எப்பொருள் எத்தென்மதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவே. எந்த பொருள் எந்த அதாவது இயல்பினதாக தோன்றினாலும் அந்த பொருள் உண்மை பொருளாகவே கருதப்படும். சரியா? அந்த பொருள் என்னது? எப்பொருள் எத்தன்மதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. காமம், வெகுளி, மயக்கம் இவை 3ம் நாம கெடும் நோய். சரியா? காமம்னா என்னது? ஆசைன்னு அர்த்தம். வெகுளினா கோபம், மயக்கம்னா அறிவில்லாதவர்கள். இது 3 இருந்தால் கண்டிப்பாக என்னது? கோபத்தால் அழியும். பெரியாரை துணைக்கோடல், பெரியோரை துணைக்கோடல். அதாவது நம்ம எவ்வளோதான் அறிவு கற்றவராக இருந்தாலும் சான்றோரை நம்ம என்ன பண்ணால் கை கொள்ள, அதாவது கூடவே வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொள்ளல் அப்படின்றாங்க. கிடைத்தற்குரிய அதாவது பேறுகளில் எல்லாம் பெரும்பேறு பெரியோரை போற்றி துணையாக்கி கொள்ளுதல் ஆகும். சரியா? கிடைத்தற்குரிய எல்லா பேறுகளில் ஒன்று என்னது? பெரியோரை போற்றி
துணையாக கொள்ளல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த குறள், நேற்று இதுவரை நம்ம ஒரு 10 குறள் பார்த்தோம். அதை திரும்ப ஒன் டைம் ரீகால் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து நம்ம தலைப்பு பார்க்க போகிறோம். இடிப்பாறை இல்லாத ஏமாற மன்னன், இடிப்பாறை இல்லாத ஏமர மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். பொருள், குற்றம் கண்ட பொழுது இடித்து கூறும் பெரியோரை துணை கொள்ளாத பாதுகாப்பற்ற மன்னன், அதாவது பகைவரின்றி தானே கெடுவான். சரியா, பகைவரின்றி தானே கெடுவான்னு சொல்கிறாங்க. குற்றம் கண்ட பொழுது இடித்து கூறும் பெரியோரை துணை கொள்ளாத பாதுகாப்பற்ற மன்னன் பகைவர் என்றும் தானே கெடுவான். சரியா, அவருக்கு யாருமே பகைவரே தேவையில்லை, ஆனால் என்ன பண்ணுவான், அவனே தானே கெட்டழிவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து, பல்லார் பகை கொள்ளலின் பத்தடுத்த தீமைதே நல்லார் தொடர்க்க விடல். பல்லார் பகை கொள்ளலின் பத்தடுத்த தீமைதே நல்லார் தொடர்க்க விடல் அப்படின்னு சொல்கிறாங்க. தான் ஒருவனாக நின்று பலரோடு பகை மேற்கொள்வதை காட்டிலும் பல மடங்கு தீமையை தருவது நற்பண்புடையோரின் நட்பை கைவிடுதலாகும். நற்பண்புடையோரின் நட்பை கைவிடுதலாக கருதப்படுகிறது. அதுக்கடுத்தது கொடுங்கோன்மை. சரியா, அதுக்கடுத்து என்னது, கொடுங்கோன்மை. வேலோடு நின்றான் இழிவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. சரியா, ஆட்சி அதிகாரத்தை கொண்டுள்ள அரசன் தம் அதிகாரத்தை கொண்டு வரி விதிப்பது போன்ற ஆயுதங்களை காட்டி வழிப்பறி செய்வதற்கு நிகரானதாகும். இதுவரை சென்ற வகுப்பில் நம்ம பார்த்தோம். இதில் எந்த அணி அமர்ந்திருக்கு அப்படின்னா ஊமை அணி அமர்ந்திருக்கு. இதை நம்ம திருக்குறள் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அது பிறகு ஒவ்வொரு பாடலில் என்னென்ன அணிலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு விளக்கமாக பார்க்கலாம். கண்ணோட்டம், அதுக்கு அடுத்து என்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறது, இன்று நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா கண்ணோட்டம் சொல்கிறாங்க. அந்த கண்ணோட்டம் இரக்கம் கொள்ளுதல். கண்ணோட்டம் என்பதன் பொருள் என்ன, இரக்கம் கொள்ளுதல். கண் கூட்டல் ஓட்டம். சரியா, கண்ணோட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அந்த கண்ணுக்கு என்னது, மற்றவர்களை பார்த்து இரக்கம் கொள்ளுதல் தான் என்னது, கண்ணோட்டம். சரியா, கண் என்பது இரக்கம் கொள்ளுதல். அதாவது நம்ம முதல்ல ஒருத்தரை பார்க்குறோன்னா எதால் பார்க்குறோம், கண்ணால் தான் பார்க்குறோம். அதனால் என்ன பண்ணுறாங்க, ஓட்டம், கண்ணோட்டம், இரக்கம் கொள்ளுதல். சரியா, இதில் என்ன பாடல் கொடுத்துருக்காங்க பாரு, பன்னெண்ணாம் பாடற்கு ஏபின்றேல். பன்னெண்ணாம் பாடற்கு ஏபின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். கண்ணோட்டம் இல்லாத கண். சரியா, அதாவது பண் என்னன்னா எடுத்து இசைன்னு அர்த்தம். பண் என்பதன் பொருள் என்ன, இசைன்னு அர்த்தம். அதுதான் பண் எண்ணம் பாடற்கு ஏபின்றேல் கண் எண்ணம் கண்ணோட்டம் இல்லாத கண். பண் எண்ணம் பாடற்கு, பண்ணுனா இசை, இசை இல்லைன்னா அந்த பாடல் என்னது சிறப்படையாது. ஓகேவா, இசை இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, அந்த பாடலுக்கு அதாவது சிறப்பு இருக்காது. அதனால தான் பன்னெண்ணம் பாடற்கு ஏபென்றேல் கண் எண்ணம். சரியா, கண்ணுக்கு எது அழகு அப்படின்னா கண்ணோட்டம் கொள்ளுதல் வேண்டும். பாடலுக்கு எந்த அளவுக்கு அதாவது இசையை மேற்கொள்வதற்கு பாடலை அதிகமாக அதாவது விரும்புவதற்கு காரணம் இசை தான். சரியா, இசையோடு இருந்தால்தான் அந்த பாடல் என்ன ஆகும், சிறப்படையும். அதுபோல் கண் மற்ற உயிரினங்களை பார்த்த உடனே இரக்கம் கொள்ளுதல் வேண்டும். அப்போ தான் அந்த கண்ணுக்கு அழகு, கண்ணுக்கு அழகு அப்படின்னு சொல்கிறாங்க. பண் எண்ணம் பாடற்கு ஏபென்று கண் எண்ணம் கண்ணோட்டம் இல்லாத கண். கண் எண்ணம் கண்ணோட்டம் இல்லாத கண். அதனுடைய பாடல் பாருங்கள், லிசன் பண்ணிக்கோங்க. அதாவது பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் என்ன பயன். சரியா, பாடலோடு பொருந்தவில்லை என்னால் இசைக்கு என்ன பயன், எந்த பயனுமே கிடையாது. சரியா, அதுபோலவே இரக்கமில்லாவிட்டால் கண்ணுக்கு என்ன பயன். சரியா, நம்மளுக்கு கண் இருக்குது, எல்லாருக்குமே கண்கள் இருக்குது. அந்த கண்கள் மற்ற உயிரினங்களை என்ன பண்ணது, பார்க்கும்போது இரக்கம் கொள்ளுதலாக இருத்தல் வேண்டும். அப்படி இல்லைன்னா என்னது, அது என்னது, கண்ணிருந்தும் பயனில்லதாக கருதப்படுகிறது. ஓகேவா, பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் என்ன பயன், அது போலவே இரக்கமில்லாவிட்டால் கண்களுக்கு என்ன பயன் அப்படின்ட்டு சொல்லி முடிக்கிறாங்க. இதில் என்ன அணி வந்திருக்கு அப்படின்னா ஊமை அணி வந்திருக்குது. இதில் என்ன அணி வந்திருக்கு, ஊமை அணி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பாப்பா, கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்து இவ்வுலகு. கருமை சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்து இவ்வுலகு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கருமம் சிதையாமல் நடுநிலையாக கடமை தவறாமல் இரக்கம் காட்டுபவருக்கு இவ்வுலகவே உரிமை உடையதாகும். சரியா, இப்போ எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு யாரோ ஒருத்தர் நம்ம போகும் வழியில்
ஒருத்தர் கீழே விழுந்துடுறாங்க அப்படின்னு வச்சுக்க, அப்போ நம்மளுக்கு யாருமே தெரியாது அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவங்கள தாண்டி ஒதுங்கி போகக்கூடாது. சரியா? ஆனால் யாராக இருந்தாலும் சரி, அதாவது வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, சிறியவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, அவங்கள பார்த்துட்டு அன்பை என்ன பண்ணோம், தூக்கி விட வேண்டும். சரியா? அப்போ தான் அந்த கண்ணுக்கு மரியாதை, இரக்கம் கொள்ளுதல். நம்ம உறவினர்கள் மட்டுமன்றி இரக்கம் கொள்ளுதல் கூடாது, மற்ற எல்லாரிடமும் அன்பாக நடத்தல் வேண்டும். அதுதான் சொல்கிறாங்க. என்னென்ன, கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லாருக்கு உரிமை உடைத்து இவ்வுலகு. இந்த உலகத்தில் எல்லா உயிரினங்களும் தம் உயிர் போல கருது என்ன பண்ணா, அதாவது இரக்கம் கொள்ளுதல் வேண்டும். நம்ம பார்க்குற தலைப்பே கண்ணோட்டம். நம்ம பார்க்குற தலைப்பு என்னது, கண்ணோட்டம்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பாருப்பா, நடுநிலையாக கடமை தவறாமல் இரக்கம் காட்டுபவருக்கு இவ்வுலகம் உரிமை உடையதாகும். அதுக்கு அடுத்தது பாருமா, பயக்கண்டும் நஞ்சுண்டவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். பயத்தக்க நஞ்சுண்டமையார் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். பொருள், விரும்பத்தகுந்த இரக்க இயல்பை கொண்டவர்கள். சரியா? விரும்பத்தகுந்த இரக்க இயல்பை கொண்டவர்கள் பிறர் நன்மை கருதி தமக்கு அஞ்சை கொடுத்தாலும் அதனை உண்ணும் பண்பாளராகவே கருதுவர். சரியா? அப்போ உற்ற நண்பராக இருந்தாலும் அவங்க என்ன பொருள் கொடுத்தாலும் நம்ம உணவாக அருந்துதல் வேண்டும். அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, நாகரிகம் வேண்டுபவர். அதாவது உண்ணும் பண்பாளராக கருதப்படுகிறது. பயக்கண்டும் நஞ்சுண்டமையா நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். பயத்தக்க நஞ்சுண்டபவர். விரும்பத்தகுந்த நான் எந்த பொருள் கொடுத்தாலும் நீ சாப்பிடுவ அப்படின்ற ஒரு உரிமை, அதாவது பொருள் உள்ளவனுக்கு என்னன்னா, பிறர் நன்மை கருதி தமக்கு நஞ்சை கொடுத்தாலும், பிறர் நமக்கு நஞ்சை கொடுத்தாலும் அதன் உண்ணும் பண்பாளராகவே கருதப்படுவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது ஆள்வினை உடைமை. சரியா? அதுக்கு அடுத்த என்ன தலைப்பு, இதுவரை நம்ம என்ன பார்த்தோம், கண்ணோட்டம் பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது எதுனா ஆள்வினை உடைமை. அதில் ஆள்வினை அப்படின்னா என்னன்னா, அதாவது என்னது, இப்போ நம்ம படிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்க, அந்த படிக்கிறோம் அப்படின்னா அந்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி தன்னை தானே என்ன பண்ணோம், ஆள்வினை உடையமோடு செயல்பட வேண்டும். ஓகே? அதுதான் அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். முதல் குறள் என்னது, அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். ஒரு செயல் முடிப்பதற்கு இயலாதது என்று ஏற்றி அடையாதிருக்க வேண்டும். சரியா? இப்போ எக்ஸாம்பிள் இப்போ என்னென்ன ஒரு வேலையை செய்ய சொல்கிறாங்க, அந்த வேலை நம்மளால் முடியுமா அப்படின்ட்டு என்ன பண்ண, சோர்வு அடையாமல் இருக்க வேண்டும். அது பேர் நம்மளால் முடியாது அப்படின்ட்டு என்ன பண்ணக்கூடாது, எண்ணுதல் கூடாது. ஓகேவா? அதுதான் சொல்கிறாங்க, ஒரு செயல் முடிப்பதற்கு இயலாதது என்று எண்ணி சோர்வு அடையாதிருக்க வேண்டும். அச்செயலை முயற்சியுடன் முடிப்பது பெருமை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஒரு செயல் முடிப்பதற்கு இயலாதது என்று எண்ணி சோர்வு அடையாதிருக்க வேண்டும். அச்செயலை முயற்சியுடன் முடிப்பது பெருமை முயற்சி தரும். சரியா? நம்ம கண்டிப்பாக அந்த செயலை முடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணத்தோடு இருந்தோன்னு வச்சுக்க, அந்த செயல் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணா, தாளாண்மை என்னும் தகமைக்கண் தங்கிற்று வேளாண்மை என்னும் செருக்கு. சரியா? தாளாண்மை என்னும் தகமைக்கண் தங்கிற்று வேளாண்மை என்னும் செருக்கு. விடாமுயற்சி என்று உயர் பண்பு கொண்டவர்கள். தாளாண்மை என்பதன் பொருள் என்ன, விடாமுயற்சி என்ற உயர் பண்பு கொண்டவர்களால் தான் பிறருக்கு உதவுதல் என்ற உயர்ந்தயை அடைய முடியும். சரியா? தாளாண்மைன்னா முயற்சின்னு அர்த்தம்.
தாளாண்மை என்பதன் பொருள் என்ன? முயற்சி. யார் நம்மளால் போயிட்டு அந்த ஒரு செயலை செய்ய முடியும் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் எண்ணி ஒரு செயலில் ஈடுபடுறாங்களோ கண்டிப்பாக அவங்களால தான் என்ன பண்ண முடியும்? அந்த செயலை வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னால் முடியாதுன்ட்டு அப்படி தள்ளி போடாமல் இது என்னால் முடியும் அப்படின்ற ஒரு எண்ணி நம்ம அந்த செயலில் ஈடுபட வேண்டும். விடாமுயற்சி என்ற உயர் பண்பு கொண்டவர்களால் தான் பிறருக்கு உதவுதல் உயர்ந்த நிலையை அடைய முடியும். சரியா? அப்போ என்ன பண்ணோம்? அவங்களுக்கு உதவி செய்து அவங்களுக்கு உயர்ந்த நிலையில் அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்ப்பா. அதுக்கு அடுத்த குறள், முயற்சி திருவினையாக்கும் முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும். சரியா? இப்போ முயற்சி திருவினையாக்கும் முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. முயற்சி செய்தால்தான் ஒருவருக்கு செல்வம் பெருகும், முயற்சி இல்லாவிட்டால் அவருக்கு வறுமையே வந்து சேரும். முயற்சி இப்போ ஒரு செயல், இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு கொஷின் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கேன். இந்த மனப்பாட பகுதி மிஸ் நடத்துனாங்க, இது நம்ம படிக்கணும் அப்படின்ட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணினே இருந்துன்னு வச்சுக்க, ஒரு நாள் கஷ்டமாக இருக்கும், மறுநாள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுக்கு பிறகு 2 நாள் பார்த்தோன்னா வச்சுக்க, 3ஆவது நாள் எடுக்க சொல்ல கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கு பிறகு நம்மள தானே படிக்கலாம். சரி, அதுதான் வந்து முயற்சி திருவினையாக்கும். நம்ம எவ்வளோக்கு அவ்வளோ முயற்சி செய்கிறோமோ அது என்ன ஆகும்? முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும். இன்மை என்னன்னா முயற்சி செய்யலான்னு வச்சுக்க, உனக்கு என்னன்னா வறுமை தான் வந்து அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வறுமையே வந்து இன்மை என்பதன் பொருள் என்ன? வறுமைன்னு அர்த்தம். இன்மை என்பதன் பொருள் என்ன? வறுமை. முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். அதுக்கு அடுத்த குறள், அதாவது பொறியின்மையாருக்கு பழி அன்றே அன்றறிவதித்தால் வினையின்மை பழி. சரியா? பொறியின்மை ஐம்புலன்கள் என்னென்ன சொல்லுங்கம்மா? மெய், வாய், கண்மூக்கு, செவி. சரியா? ஐம்புலன்கள் என்னது? மெய், வாய், கண்மூக்கு, செவியாக கருதப்படுகிறது. பொறியின்மை யாருக்கும் பழி என்று அன்றறிவரின் தாழ்வினை இன்மை பழி. சரியா? முயற்சித்தால். சரியா? அப்போ நம்ம ஏதாவது ஒரு செயலை செய்யறோம்னா அந்த ஐம்பொறிகளால் அந்த செயலில் ஈடுபட முடியலன்னா அது முயற்சினது செய்யாததாகவே கருதப்படுவார். நம்ம எந்த ஒரு செயலும் முயற்சி செய்து பார்க்க வேண்டும், நம்மளால் முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொண்டு ஒரு செயலில் ஈடுபட்டுமானால் அந்த செயல் கண்டிப்பாக என்ன பண்ணோம்? வெற்றி அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஐம்புலன்களில் ஏதேனும் குறையாக இருப்பினும் அது இழிவன்று. ஓகேவா? எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பேர். இப்போ எனக்கு கண்ணு தெரியல, காது கேட்கல, கை உடஞ்சிட்டு இருக்கு, நடக்க முடியாது, ஊனமுற்றவராக இருக்கு அப்படின்னா அதெல்லாம் குறை கிடையாது. சரியா? பொறியின்மையாருக்கு பழிவா அண்டறிவா தாழ்வினை இன்மை பழி. சரியா? அதாவது எனக்கு எந்த குறையும், அதாவது எல்லா உறுப்புகளும் செயல் இருந்தாலும் யார் வந்து முயற்சி பண்ணாமல் இருக்காங்களோ அவங்க தான் வந்து என்னது, அதாவது ஐம்பொறிகள். சரியா? அதாவது இந்த ஊனமுற்றவர்களாக மாற்றுத்திறனாளின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி கருதப்படுவார்கள். சரியா? எல்லாமே இருந்து நம்ம செயல்படலைன்னா நம்ம வந்து என்னது, அதாவது என்னன்னு சொல்கிறாங்கன்னா முயற்சி செய்யாதிருத்தலுக்கான செயலாக கருதப்படுகிறது. ஐம்புலன்களில் ஏதேனும் குறையாயிருப்பினும் அது இழிவன்று. சரியா? அது என்னது? இழிவன்று. ஐம்புலன்களில் ஏதானும், ஐம்புலன்கள் என்பது என்னன்னா மெய், வாய், கண்மூக்கு, செவி. மெய், வாய், கண்மூக்கு, செவி, அதில் ஏதேனும் குறையாக இருந்தால் அது வந்து சரி கிடையாது, ஆனால் இழிவன்று. ஆனால் ஒரு செயலை முயற்சி செய்யாதிருத்தலே ஒரு செயலாக கருதப்படுகிறது. அதுக்கு அடுத்த, ஊழையும் உப்பக்கம் காண்பார் உழைவின்றி. ஊழையும் உப்பக்கம் காண்பார் உழைவின்றி தாழாது, அதாவது தாழாது உற்றுபவர். சரியா? சோர்வில்லாது முயற்சி செய்வோர் செய்கின்ற செயலுக்கு இடையூறாக வரும், அதாவது முன்வினையும் தோற்கடித்து வெற்றியடைவர். ஊழையும் உப்பக்கம் காண்பார். சரியா? ஊழையும் உப்பக்கம் காண்பார் உளவின்றி தாழாது உற்றுபவர். சோர்வில்லாது முயற்சி செய்வோர். சரியா? சோர்வில்லாது முயற்சி செய்வோர் செய்கின்ற செயலுக்கு இடையூறாக வரும் முன்வினையும் தோற்கடித்து வெற்றியடைவர். சரியா? முன்வினையும் தோற்கடித்து வெற்றியடைவர் அப்படின்ட்டு இந்த குறள் சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்த குறள்,
நன்றி செல்வன். சரியா, நன்றி செல்வன். அதாவது கொடுப்பதும் துய்ப்பதும் அதாவது இல்லார்க்கு அடுக்கு, இல்லார்க்கு அடுக்கிய, கொடுப்பதும் துய்ப்பதும் இல்லார்க்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் இல். சரியா, கோடி உண்டாயினும் இல். இது வந்து நான் என்ன சொல்றேன்னா திருக்குறள் தான் சொல்றேன். ஆனால் என்னன்னு சொல்றாங்க, இது பொருள் பாருங்க. பிறருக்கு அதாவது கொடுக்காமலும் தானும் அனுபவிக்காமலும். சரியா, இப்போ என்னென்ன ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கேன். அந்த பொருள் என்ன பண்ணோம், நானும் சாப்பிட மாட்டேன், மற்றவங்களையும் சாப்பிட்றதுக்கு கொடுக்க மாட்டேன். அப்படியே இருந்தோம் அந்த பொருளுக்கு என்ன பயனு? எந்த விதமான பயனும் கிடையாது. எந்த விதமான பயனும் இல்லாதனால அதுதான் இந்த திருக்குறள்ல சொல்றாங்க. கொடுப்பதும் கிடையாது, துய்ப்பதும் உண்ணுதலும் கிடையாது, இல்லாருக்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் இல். அடுக்கடுக்காய் பல கோடி பொருட்களை பெற்றிருந்தாலும் என்ன பயனு? சரியா, கோடி உண்டாயினும் இல் அப்படின்னா அடுக்கடுக்கான பொருட்களை செயல் இருந்தாலும் அதற்கு என்ன பயன்? எதுவுமே கிடையாது. ஓகேவா? பிறருக்கு என்னது? உதவி செய்தல். கொடுப்பதும் துய்ப்பதும் இல்லாருக்கு அடுக்கிய. சரியா, இல்லாருக்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் இல், கோடி உண்டாயினும் இல். பிறருக்கு கொடுக்காமலும் நானும் அனுபவிக்காமலும் அதாவது இருப்பவர் அடுக்கடுக்காய் பல கோடி பொருள்களை பெற்றிருந்தாலும் என்ன பயனாக கருதப்படுகிறது அப்படின்ட்டு இந்த திருக்குறள்ல சொல்றாங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது நச்சுப்படாதவன் செல்வம் நடுவுரல் நச்சு பரம் பழுத்தன்று. நச்சு மரம் பழுத்தன்று. ஓகே, இந்த திருக்குறள் பாருங்க அழகா சொல்லுவாங்க. இதுல பிறருக்கு உதவி செய்யாதவன் ஒருவரால விரும்பப்படாதவர் பெற்ற செல்வம் ஊரின் நடுவில் நச்சு மரம் பழுத்து போன்றது இருக்கும். சரியா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு சொல்கிறேன் பாரு. எக்ஸாம்பிள் என்னென்ன ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அது என்ன பண்ணோம், எல்லாருக்கும் பயன்படும் மாதிரி நம்மளும் சாப்பிடணும், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். அப்படி இல்லை அப்படின்னா என்னன்னா அது வந்து ஊரின் நடுவே ஒரு நச்சு மரம் இருந்தால், சரியா, அதில் நச்சு மரத்தில் மரங்கள் இல்லை பழங்கள்லாம் வந்து பழுத்திருந்தா ஏது யாருக்கும் பயன்படாது இருத்தல் போல. சரியா, அது போல தன்னிடம் உள்ள செல்வமானது அது என்னது நச்சு மரம் போன்று காட்சளிக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகே, அந்த திருக்குறள் பாருமா. நச்சு படாதவன் செல்வம் நடுவுரில். சரியா, நடுவூரில் நச்சு மரம் பழுத்தற்று, நச்சு மரம் பழுத்தற்று அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஓகேவா? இப்போ இந்த திருக்குறள் எல்லாமே வந்து நம்ம பாடனுடைய பொருள் பார்த்தோம், திருக்குறளை பார்த்தோம். அதுக்கு அடுத்தது என்னன்னா மனப்பாட பகுதி மட்டும் பார்க்கலாம். சரியா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து இதில் 3 மனப்பாட பகுதி தான் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி நடத்தின பகுதியில். நேற்று நடத்தின பகுதி ஒரு 3. ஓகேவா? இதில் பாருமா, அதாவது பன்னெண்ணாம் பாடற்கு ஏபின்றேல், பன்னெண்ணாம் பாடற்கு ஏபின்றேல் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண், கண்ணோட்டம் இல்லாத கண். பன்னெண்ணாம் பாடற்கு ஏபின்றேல் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் அப்படின்ட்டு ஒரு படப்பட பகுதி. அதுக்கு அடுத்தது பார்ப்பா. அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும், அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும். அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும், அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும், பெருமை முயற்சி தரும். அதுக்கு அடுத்த குறள் பார்ப்பா. அதுக்கு அடுத்த குறள் எல்லாருக்கும் தெரிஞ்ச குறள் தான். முயற்சி திருவினையாக்கும் முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும். முயற்சி திருவினையாக்கும் முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும். இப்போ மொத்தமாக வந்து நம்ம நேற்று நடத்தினது இன்றைக்கி நடத்தின பகுதி எல்லாமே பார்த்தா மொத்த பகுதியிலையும் இருக்கிற மனப்பாட பகுதி திரும்ப ஒன் டைம் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? மனப்பாட பகுதி மட்டுமே சொல்கிறேன். எப்பொருள் எத்தென்மது ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இது மனப்பாட பகுதி. நான் இப்போ சொல்கிற போகிற ஒரு 4-5 இருக்குது, அது எல்லாமே என்னது மனப்பாட பகுதி தான். எப்பொருள் எத்தன்மது ஆயினும், எத்தன்மது ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சரியா, எப்பொருள் எத்தன்மது ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. 2வது பற்பா. பல்லார் பகை கொள்ளலின் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்க்கை விடல். பல்லார் பகை கொள்ளலின் பத்தடுத்த தீமைதே நல்லார் தொடர்க்கை விடல்.
சரியா? அதுக்கு அடுத்த குறள் என்னன்னு பாருங்க. பன்னெண்ணாம் பாடற்கு ஏய்பின்றேல். பன்னெண்ணாம் பிளாக் போர்ட்லேயே நான் எழுதி போட்டிருக்கேன், மனப்பாட பகுதி கவனிச்சுக்கோ. பன்னெண்ணாம் பாடற்கு ஏய்பின்றேல். கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். பன்னெண்ணாம் பாடற்கு ஏய்பின்றேல். கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். சரியா? அதுக்கு அடுத்த திருக்குறள் பாரு. அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும். அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். அதுக்கு அடுத்தது லாஸ்ட் திருக்குறள். முயற்சி திருவினையாக்கும். முயற்சி திருவினையாக்கும் முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும். இன்மை என்பது முயற்சி செய்தால் கண்டிப்பாக என்ன ஆகும், நம்மளுக்கு வெற்றி பெறும். ஆனால் முயற்சி இல்லைன்னா கண்டிப்பாக என்ன ஆகாது, இன்மை புகுத்திவிடும். இன்மை என்னது, வறுமை புகுத்திவிடும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ இந்த 4 திருக்குறள்களையும் மனப்பாட பகுதியாக நம்மளுக்கு அமைந்துள்ளது. சரியா? இப்போது நீங்கள் இதை பேர் நோட்டில் அழகாக ஃபஸ்ட்டு டாப்பிக்காக ரோமன் நம்பர் 1 மனப்பாட பகுதி எழுதிக்கங்க. அது பிறகு 2 மார்க் கொஸ்டின், அது பிறகு அணி இலக்கணம் நாளைக்கு நடத்துகிறேன். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.